தமிழகத்தில் முதலீடு செய்ய வெளிநாட்டு நிறுவனங்கள் பெரும் ஆர்வம் காட்டுவதாக மத்திய மின்னணுவியல் அமைச்சக செயலாளர் கிருஷ்ணன் கூறியிருக்கிறார். உலக முதலீட்டாளர் மாநாட்டில் பங்கேற்ற அவருடன் நமது செய்தியாளர் ரமேஷ் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். தமிழக அரசுடைய தொழில்துறை செயலாளராக இருந்தவர் தற்போது மத்திய அரசு பணியில் மின்னணுவியல் துறை செயலாளராக டெல்லியில் இருக்கிறார். அவர் உலக முதலீட்டாளர் மாநாட்டுக்கு வந்திருக்கார். சார், நீங்க இண்டஸ்ட்ரி செக்ரட்டரியா இருந்தீங்க தமிழ்நாட்டில். அது மட்டும் இல்லாம இப்போ மத்திய அரசு சார்பாக உங்களுடைய துறை சார்பாக என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இங்க பண்ண போறீங்க? இந்த மாநாடு எப்படி இருக்கு சார்? இந்த மாநாடு மிகவும் சிறப்பாக நடத்தியிருக்காங்க. பல்வேறு துறைகளிலிருந்து முதலீட்டாளர்கள் வந்து இந்த மாநாட்டில் கலந்துட்டு இருக்காங்க. ஒரு உத்வேகத்தோடையும் தமிழ்நாட்டில் பெருமளவில் முதலீடு செய்ய வேண்டும் என்கிற ஒரு ஆர்வத்தோடையும் பல முதலீட்டாளர்கள் வந்திருக்காங்க. மேனுபேக்சர் குறிப்பா எலக்ட்ரானிக் உற்பத்தி பொருள் தமிழ்நாடு முன்னணியில் இருக்கிறது. இந்த துறையில வேலை வாய்ப்புகளுக்கு இளைஞர்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? எந்த கோர் சப்ஜெக்ட் படிக்கணும்னு நினைக்கிறீங்க சார்? அதாவதுங்க, இதுல பல்வேறு நிலைகள்ல வேலை வாய்ப்பு இருக்கும். ஒன்னு ஷாப் ஃப்ளோர் லெவல்ல அந்த பொருட்களை தயாரிப்பது, அதை அசெம்பிள் செய்வதில் அதுல பெருமளவு படிப்பு தேவையில்லை. ஒரு டிப்ளமாவோ இல்ல ஐடிஐ சர்டிபிகேட்டோ வாங்கியிருந்தால் இல்ல 10வது 12வது படித்தவங்களுக்கும் அங்க வாய்ப்பு இருக்கு. பட் அது மட்டும் இல்ல, இந்த துறையில அட்வான்ஸ் மேனுபேக்சரிங் செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது பிஇ மற்ற பட்டப்படிப்புகள் படித்த மாணவர்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. மேலும் இந்த செமிகண்டக்டர் டிசைன் அந்த போல சில துறைகள் இருக்கு. அதே மேல இந்த நிறைய இப்போ இந்த குளோபல் கெப்பாசிட்டி சென்டர்ஸ் சொல்றாங்க. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்காக நிறைய நிறுவனங்கள் இப்போ தமிழ்நாட்டை நம்பி, சென்னையை நம்பி, மற்ற இந்திய அளவிலும் பல்வேறு இடங்களை நம்பி வந்திருக்காங்க. அவங்க நம்ம இடத்துல இருக்கக்கூடிய மாணவர்கள், இளைஞர்கள் அவர்களுடைய திறனை நம்பிதான் அந்த முதலீடு செய்யறாங்க. அதனால அந்த கோர்சஸ் படிச்சவங்களும் நல்ல வாய்ப்பு பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. எங்க மெய்டி டிபார்ட்மெண்ட் மத்திய அரசுல நாங்க இந்த துறைகளுக்கு ஒரு தனி கவனம் செலுத்தி அந்த பாடப்படிப்புகள் பிடெக், எம்டெக், பிஹெச்டி லெவல்ல கூட நாங்க ஒரு நல்ல ஸ்காலர்ஷிப் கொடுத்து, ஸ்டைபெண்ட் கொடுத்து பல மாணவர்கள் அதை படிக்க வைக்கணும். அதுக்கான நிதியுதவியும் வழங்குறோம்.